ஸ்ரீபெரும்புதூர் அருகே இருக்கக்கூடிய உரகடம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய நிசான் கம்பெனிக்கு ரெனால்டு கார் தொழிற்சாலையை பார்வையிடுவதற்காக தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். அதிக தொழில் நிறுவனங்களும் தொழிற்சாலைகளும் அமைந்திருக்கக்கூடிய உரகடம் பகுதிக்கு இன்று தமிழக முதல்வர் செல்வதாக திட்டமிடப்பட்டிருந்தது. திட்டமிடப்பட்டதன் அடிப்படையிலே முக்கிய தொழில் நிறுவனங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்வதற்காக தமிழக முதல்வர் சென்று கொண்டிருக்கிறார். தொழிற்சாலையின் உள்ள பகுதிகளில் ஆய்வு செய்து வருகிறார். அது தொடர்பான செய்திகளை தற்பொழுது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். உரகடம் ரெனால்டு கார் உற்பத்தி ஆலையில் முதலமைச்சர் ஆய்வு செய்து வருவதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெயலானி. தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தற்பொழுது எந்த நிறுவனத்தில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்? கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்றைய தினம் தொழில்துறை நிறுவனங்களை ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இதற்கு முன்பாக ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தை நேரில் சென்று பார்வையிட்டு அங்கே ஆய்வு மேற்கொண்ட நிலையில தற்போது இந்தியாவில் மிக முக்கியமான கார் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த ரெனால்ட் குரூப் ஆஃப் நிசான் கார் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த நிறுவனத்தை தற்போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரில் வருகை சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதி சுற்றுவட்டார பகுதிகளில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ரெனால்ட் குரூப்புடைய இந்த நிறுவனம் என்பது கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக தமிழகத்துல அந்த கார் உற்பத்தியை செய்து வருகிறது. குறிப்பாக ரெனால்ட் மற்றும் நிசான் ஆகிய இரண்டு நிறுவனங்களுமே கூட்டாக இணைந்து 2008ஆம் ஆண்டு முதலாக தமிழகத்துல இந்த நிறுவனத்தை இயக்கி வருகிறார்கள். கடந்த 2025ஆம் ஆண்டு முதலாக அந்த ரெனால்ட் குரூப் பிரான்சை சேர்ந்த அந்த நிறுவனம் முழுவதுமாக இந்த நிறுவனத்துடைய பங்குகளை பெற்று தற்போது அந்த நிறுவனமே இந்த நிறுவனத்தை நடத்தி வருகிறது. இங்கிருந்து ஒரு வருடத்திற்கு ஒட்டுமொத்தமாக 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் என்பது உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்திய அளவிலாக அதிக வாகனங்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள்ல இந்த நிறுவனமும் ஒன்றாக செயல்பட்டு வருவதால் இது தமிழகத்திற்கான அந்த பொருளாதார வளர்ச்சியில மிகவும் முக்கியத்துவம் வாங்கிடக்கூடிய நிறுவனமாக பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகாக மே 18ஆம் தேதி இந்த நிறுவனத்துடைய அதிகாரிகள் முதலமைச்சர் ஜோசப் விஜயை தலைமைச் செயலகத்துல நேரில் வந்து பார்வையிட்டு நிறுவனம் தொடர்பான சில விவரங்களை பேசியதாக தகவல் வெளியாகி தொடர்பான சந்திப்பு தொடர்பான புகைப்படங்களும் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில தான் தற்போது அந்த நிறுவனத்துக்கே முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரில் வருகை தந்து இந்த நிறுவனத்துடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, இந்த நிறுவனத்துடைய வளர்ச்சி எவ்வாறு இருக்க வேண்டும், இன்னமும் முதலீடுகளை கொண்டு வர வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக பேசுவதற்காகவும் ஆய்வுகளை மேற்கொள்வதற்காகவும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது இந்த நிறுவனத்திற்கு வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக 600 ஏக்கர் பரப்பளவுல இந்த நிறுவனம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உலக அளவில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு தமிழகத்தில் இந்த நிறுவனங்களில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த வாகனங்களை ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்துடைய வளர்ச்சி என்பது மிகவும் அதிகரிக்கிறது. இப்படியாக கடந்த 2008ஆம் ஆண்டு முதலாக தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தாலும் கூட இந்த நிறுவனத்தை மேம்படுத்துவது தொடர்பாகவும் இந்த நிறுவனத்துடைய உரிமையாளர்களிடம் மேலும் இந்த நிறுவனத்தை மேம்படுத்துவதற்கான எந்தெந்த மாதிரியான வசதிகள் மேற்கொள்ள வேண்டும், அது தொடர்பாக அரசு எந்த மாதிரியான உதவி வழங்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் தொடர்ச்சியாக உரையாட இருப்பதாகவும் இந்த நிறுவனத்துல கார் உற்பத்திகள் எவ்வாறு நடைபெறுகிறது என்பது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்வதற்காகவும் முதலமைச்சர் விஜய் வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் மோட்டார் வாகனம் உற்பத்தியில் இந்த ரெனால்ட் குழுமம் மேற்கொண்டு வரக்கூடிய அந்த மதிப்புமிக்க கூட்டமைப்பு என்பது முதலமைச்சர் ஏற்கனவே பாராட்டி பேசியிருந்தார். இதனையடுத்து முதலமைச்சரை சந்திப்பதற்கு பிறகாக தற்போது முதலமைச்சரை நேரில் வருகை தந்து இந்த நிறுவனத்தை ஆய்வு மேற்கொள்வது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். தொழில்துறை நிறுவனங்களை மேம்படுத்துவதற்கு முதலமைச்சர் விஜய் தற்போது அந்தந்த நிறுவனங்களை நேரிலே ஆய்வு மேற்கொள்வது தொழில்துறை நிறுவன உரிமையாளர்களிடத்துல வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஏனென்றால் முதலமைச்சரே நேரடியாக வந்து ஆய்வு மேற்கொள்ளும் போது முதலமைச்சரிடம் அந்த தொழில்துறை நிறுவனங்கள் தங்கள் நிறுவனங்களை தமிழகத்தில் மேம்படுத்துவதற்கான எந்தெந்த மாதிரியான வசதிகள் தங்களுக்கு தேவைப்படுகிறது என்பது தொடர்பான அந்த கோரிக்கைகளை வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதாக கூறப்படுகிறது. எனவே இது போன்ற முன்னெடுப்புகள் என்பது வரவேற்கத்தக்கதாக பார்ப்பதாக தொழிற்சங்கங்கள் குறிப்பாக அந்த தொழில்துறை நிறுவனங்களை சேர்ந்த கூட்டமைப்புகள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களாகவும் நம்மால் பார்க்க முடியுது. குறிப்பாக தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கும் தொழிற்சாலைகளின் செயல்பாடுகள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை நேரடியாக சென்று மதிப்பிட்டு அந்த உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான ஏதேனும் தேவைகள் இருந்தால் அதனை மேம்படுத்துவதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்கும் முதற்கட்டமாக இந்த ஆய்வுகள் இருக்கக்கூடும் என்பதாக கூறப்படுகிறது. புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் இது போன்ற ஆய்வுகள் வரவேற்கத்தக்கதாக பார்க்கப்படும் என்பதாக பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கக்கூடிய குற்றாலம். ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் நேரடியாக சென்று தொழில்துறை நிறுவனங்களை பார்க்கும்போது அந்த தொழில்துறை நிறுவனங்களுக்கு அந்த நம்பகத்தன்மை என்பது அதிகரிக்கும்
அதிகரிக்கக்கூடும். இதனால் ஏராளமான முதலீடுகள் தமிழகத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இதே போன்று இந்த நிறுவனத்தை பொறுத்தவரையிலுமே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்களில் ஒன்றாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு வருடமும் 4 லட்சத்துக்கும் அதிகமான வாகனங்களை உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக இதுவரையிலும் மட்டும் தமிழகத்தில் இருந்து 28 லட்சத்திற்கும் மேற்பட்ட அந்த கார்கள் என்பது உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 46 லட்சத்திற்கும் மேற்பட்ட பவர் ட்ரெயின் என்ஜின் உள்ளிட்டவைகள் இங்கிருந்து உற்பத்தி செய்யப்பட்டு இந்தியா மட்டுமல்லாது பல்வேறு நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிறுவனத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரில் ஆய்வு மேற்கொண்டிருப்பது தொழில்துறையை அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்துவதற்கும் புதிதாக முதலீடுகளை தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்குமான வசதிகளை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதாக பார்க்க முடிகிறது. சண்முகில், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.